சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வசனங்களை வாசிக்கும். இல்லாமல் போயிற்று, நான் கண்டேன். இருப்பார், ஜனங்களாயிருப்பார்கள், இருந்து இருப்பார். அவருடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பெரிய சந்தோஷமான ஒரு நல்ல செய்தி நம்ம இந்த 21ஆம் அதிகாரத்தில் படிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 21 யாருக்கு மாத்திரம் என்றால், ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழுகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 21ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தேவனால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 21, 22 தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது முதல் வசனத்திலேயே ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்போ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பூமி என்ன செய்யாது? இருக்காது. இப்போ பார்க்குற எந்த பூமியும் இருக்காது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வானமும் என்ன செய்யாது? இருக்காது. தேவன் இவைகளை புதிதாக்குகிறார். புதிதாக்குகிறார் அப்படிங்கிறதுல 2 விருத்தம் இருக்குது. பழச புதுசாக்கலை. நம்ம நிறைய நேரத்தில் பழைய பாத்திரத்தை புது பாத்திரமாக மாற்றிடுவோம், கொண்டு போய் பாலிஷ் போட்டு புதுசாக்கிடுவோம். நம்ம ஆண்டவர் பாலிஷ்லாம் போட மாட்டார். பழசை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு எல்லாமே என்ன செஞ்சிருந்தாரு? புதிதாக்குகிற தேவன். சரி, ஏன் ஆண்டவர் இந்த பூமியையும் வானத்தையும் மாற்றணும்? இருக்கிறத சாத்தானை தான் அழிச்சிட்டார்ல. அப்போ இதே வானம் இதே பூமியை ஆண்டவர் வச்சு தான் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கலாம்ல. ஏன் ஆண்டவர் புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்த அந்த வானமும் பூமியும் பிசாசினால் என்ன செய்யப்பட்டது? கெடுக்கப்பட்டது. 2ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆண்டவர் அழகாக படைத்த வானத்தையும் பூமியையும் பிசாசு என்ன செஞ்சிட்டான்? கெடுத்துட்டான். இப்போ பிசாசினால் கெடுக்கப்பட்ட இந்த வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் திரும்ப தன் ஜனத்தை அதில் வைக்க விரும்பலை. அதனால தான் பிசாசினாலும் பிசாசினுடைய கிரியையினாலும் அந்தி கிறிஸ்துவினாலும் நிறைந்த இந்த பூமியையும் வானத்தில் அவன் செஞ்ச அத்தனை அருவருப்பையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? முற்றிலும் மாற்றுகிறார். அப்படின்னா ஒரு புதிய வானம் புதிய பூமி வரும்போது அதில் யார் இருக்க முடியாது? பிசாசு கிடையாது. பிசாசு செஞ்ச எந்த கிரியையும் என்ன செய்யாது? அந்த பூமியில் இருக்கார். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்குகிறார். சரி, இந்த புதிய வானம் புதிய பூமியில் யாரெல்லாம் இருப்பாங்க? அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த புதிய வானம் புதிய பூமியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய பிதா இருப்பார். நாம் எல்லாரும் ஆராதிக்கிற பிதா இருப்பார். 2வது தேவகுமாரன் இருப்பார். 3வது பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். 4வது தேவ தூதர்கள் இருப்பார்கள். 5வது காப்ரியேல் தூதன், மிகாவேல் தூதன், இவங்கெல்லாம் இருப்பாங்க. முக்கியமாக அந்த இருக்க போக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ கூட்டம், அல்லது இப்படி சொல்லலாம் தேவனுடைய சபை. உலகம் முழுசு ரட்சிக்கப்பட்டவங்க. உபத்திரவ காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்னால்
வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தான் எங்கே இருப்பாங்க? புதிய வானம் புதிய பூமியில் இருப்பாங்க. சரி, இதுக்குள்ளே யார் வர முடியாது? இந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே யார் வர முடியாது? அதை பாருங்க. அந்த அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். இவங்க எங்கே வர முடியாது? புதிய வானம் புதிய பூமிக்கு வர முடியாது. அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருந்தாலும் நான் போக முடியாது. ஏதாவது ஒன்று இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது? நான் புதிய வானத்துக்குள்ளே போக முடியாது. அதனால தான் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லும்போது, பயப்படாதீங்க, விசுவாசியாயிரு, அருவருப்பானதை செய்யாத, கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, சூனியம் வைக்காத, விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்காத, பொய் சொல்லாத அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் நீ செஞ்சனே எங்கே போக முடியாது? புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே போக முடியாது. அப்போ இதெல்லாம் செய்கிறவன் எங்கே போகிறான்? இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் பாருங்கள். அவர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைகிறார்கள். அப்போ நம்ம இந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே போகணும்னா இந்த தவறுகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யாமல் இருக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இந்த நன்மையை அல்ல புதிய வானம் புதிய பூமி இருக்கிற இந்த நன்மையை யாருக்கு கொடுக்கிறார்? யாருக்கு கொடுக்கிறார்? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். புதிய வானம் புதிய பூமியை சுதந்தரித்துக் கொள்ளணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ள வேண்டும். எதிலெல்லாம் ஜெயிக்கணும்? பைபிளில் நிறைய இருக்குது. நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. சிம்பிளாக ஒரு 3 காரியம் சொல்கிறேன். நம்ம ஜெயிக்க வேண்டிய 3 காரியம் நிறைய இருக்குது பைபிளில். 3 படித்தாலே 3 ஜெயிச்சிட்டாலே மற்ற எல்லாம் ஜெயிச்சிடலாம். 1, நம்ம ஜெயிக்க வேண்டிய முதல் காரியம் உலகத்தை ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கணும். 2வது நம்ம மாம்சத்தை ஜெயிக்கணும். நம்ம மாம்சத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். 3வது பிசாசை ஜெயிக்கணும். உலகம், மாம்சம், பிசாசு, இந்த 3 நம்ம ஜெயிச்சிட்டாலே மற்ற எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது? எது உலகம்? சிம்பிளாக சொல்கிறேன். உலகம் இன்னைக்கு நம்மளை என்ன செய்யுது? கவர்ந்து இழுக்கத்தான் செய்யுது. எந்த பக்கம் திரும்பினாலும் உலகம் நமக்கு என்ன செய்யுது? வா 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 வான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. இதை எப்படி ஜெயிக்கிறது? உலகத்தை ஜெயிக்கிறது கஷ்டம். பரிசுத்த ஆவியானோட உதவி இல்லாமல் உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய பட்டணத்தில் ஜூன் மாதம் நினைக்கிறேன், ஜூன் அல்லது ஜூலையில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆடி மாதம் வரும்ல, தமிழ் மாதம் ஜூன் ஜூலையில் ஒரு ஆடி வரும்னு நினைக்கிறேன். ஆடி மாதம் வந்தால் நம்ம பட்டணத்தில் என்ன போடுவாங்க? பொருட்காட்சி போடுவாங்க. பொருட்காட்சி போட்ட உடனே நம்மளை என்ன செய்யுது? அது இழுத்துருது. பொருட்காட்சி எதுக்காக போடுறான்? ஆடி தேர் ஓடும், நெல்லையப்பர் தேர் திருவிழா ஓடும். இவன் அதை வச்சு தான் அவன் என்ன செய்கிறான்? ஒரு காட்சியை போடுறான். நம்மெல்லாம் ஒரு காலத்தில், நாங்களாம் போயிருக்கிறோம், ஒரு காலத்தில் நமக்கு அது புரியலை. ஒரு காட்சி போட்டிருக்கிறான், பார்க்க போகிறது என்ன? அவன் எதுக்காக போடுறான்? எந்த ஜனத்துக்காக போடுறான்? இப்படிப்பட்ட ஜனங்களை கவர்ந்து இழுப்பதற்காக அங்கே போடுறான். நேர நெல்லையப்பர் கோயிலில் போய் சாமி கும்பிடணும், ரதத்தில் வடத்தை இழுக்கணும், அன்னானைக்கு எங்கே வந்துடணும்? ஒரு காட்சிக்கு வந்து. உலகம் நம்ம இழுக்கத்தான் செய்கிறது. எந்த விதத்திலேயாவது உலகம் நம்மளை இழுத்து கவத்தின்னு தான் பார்க்குறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன முதல்ல இந்த உலகத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்க கற்றுக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும். 2வது மாம்சத்தை ஜெயிக்கிறது. நம்ம மாம்சத்தை ஜெயிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஒரு பைபிள்லேருந்து ஒரு உதாரணம் சொல்லுங்கள். மாம்சத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாலமோன் ஞானி சொல்லுகிறான், நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உன் தொண்டையில் கத்திய வை அப்படிங்கிறான். சாப்பாடு டேபிளில் உட்கார்ந்தா தொண்டையில் கத்திய வைங்க. அப்படி என்ன அர்த்தம்? தொண்டையை அறுக்கவா சொல்கிறான்? இல்லை,
அதிபதி சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு தகுதி கிடையாது. நேற்றுக்கு என்னுடைய தம்பி அவன் சங்கர கோயிலில் வேலைக்கு போகிறான். இன்றைக்கி என்ன இந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறதே எனக்கு பிடிக்கலை அப்படின்னா, என்னப்பா விஷயம் அப்படி கேட்டால், நான் போகிற இடத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் வீட்டுக்குள்ளே 2 பார் வச்சிருக்கிறார், மதுபான பார் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார். ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. அந்த ஆள் மட்டும் குடிக்கிறதுக்குன்னு தனி பார், அவரை பார்க்க வர்ற கெஸ்ட்டு குடிக்கிறதுக்கு தனி பார் வீட்டுக்குள்ளேயே. அப்போ அந்த வீடு எப்படி இருக்கும்? நரகமாக தான் இருக்கும். இப்போ என் மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? என் மாம்சம் எல்லாவற்றையும் கேட்கும். சோத்திரம். ஒரு உதாரணமாக சொல்கிறேன், நம்ம விசுவாசிகள் அப்படி யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆடு வெட்டும்போது முன்னாலெல்லாம் ஆடு வெட்டுனா ரத்தத்தை என்ன செஞ்சிருவாங்க? கீழே ஊற்றிடுவாங்க. இப்போ என்ன செய்யறான்? கிண்ணத்தில் பிடிச்சி வரிசையாக வச்சுருந்தான் ஆட்டு ரத்தம். கோழி ரத்தத்தை பிடிக்க மாட்டேங்காங்க, அது என்னமோ தெரியல. பன்னி ரத்தத்தையும் பிடிச்சி வச்சிடறான். நம்ம ஆட்கள் இதில் போய் போட்டி போட்டு என்ன செய்யறான்? ரத்தத்தை வாங்குறான். ரத்த பொரியல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாஸ்டர்? யார் சொல்கிறது? விசுவாசிகளே, ரத்த பொரியல் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது? ரத்தத்தில் இருக்குடா. ரத்தத்தை நீ எடுக்காத, தரையில் தண்ணியை போல என்ன செய்யத ஊற்றி விட்டுருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த மாம்சம் என்ன செய்ய மாட்டேங்கி? கேட்க மாட்டேங்கி. ரத்த பொரியலை சாப்பிடணும் துடிக்குது. ஆண்டவர் மாம்சத்தை முதல்ல என்ன செய்? ஜெயிக்க கற்றுக்கும். உலகத்தை ஜெயிச்சு மாம்சத்தை ஜெயிச்சு அடுத்தது பிசாசு ஜெயிக்கணும். இந்த 2ஐயும் ஜெயிச்சுட்டா யாரை ஜெயிச்சிடலாம்? பிசாசு ஜெயிச்சிடலாம். நம்ம 2லையும் முதல்ல அவுட் ஆயிடுவோம். அவன் பார்ப்பான், இதுலேயே தோத்துட்டேன், ஏன்ட முடியுமா? முடியாது, போ அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தான் எல்லாம் சுதந்திரமாகும். அப்போ நிறைய இருக்குது பைபிளில் ஜெயங்கொள்றதுக்கு நிறைய இருக்கானோ. இந்த 3ஐ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல ஜெயிக்கணும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட போகிறோம். ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு செய்தி வருது, சாப்பாடு தட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உள்ள என்ன சொல்லும்? நம்ம உள்ள என்ன சொல்லும்? இருந்து இவன் விட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் பாரு, பேசாமல் வீட்டை சோறு பொங்கி தின்ட்டாவது நிம்மதியாக இருந்தோம்ல, இப்படி தான் பண்ணுவான்னு. அது எனக்கு எங்களுக்குன்னு பார்த்து என்ன செய்யலை? சாப்பாடு இல்லாமல் போயிட்டு. எதுக்கு தூக்கு? தலை மாம்சம் தலை தூக்குது. இல்லாமல் போனால் என்ன? சாப்பாடு தட்டி போயிட்டுனா என்ன? ஆண்டவரே, இந்த இது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனை நல்லா நடத்தினீர் ஐயா, உமக்கு நன்றி. அரவம் கட்டாமல் போயிடலாம். ஆனால் பிசாசு நம்மளை விடுவானா? நம்மளை அங்கே தான் கிண்டி விட்டு சோத்து சண்டையை போட வச்சு நம்ம சமாதானத்தையே கெடுத்துருவோம். அதனால தான் என்னமோ தெரியல, இயேசு கிறிஸ்து பந்தி சாப்பாடு கொடுக்கும்போது முதல்ல பந்தியை உட்கார வச்சிட்டார். சாப்பாடை போடுறதுக்கு முன்னால் எத்தனை பேர் இருக்கு அத்தனை பேர் உட்காந்துரு. அதுக்கு பிறகு இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டார். நான் அதில் நினைக்கிறேன், பந்தியை கணக்கு பண்ணிட்டு இயேசு அப்பத்தை ஜெபம் பண்ணியிருப்பார். நம்ம எப்படி பந்தியை கணக்கு பண்ண? ஆனால் நான் ஆண்டவர் கிருபையில் ஒரு ஞானத்தை கடந்த நாட்களை தந்தார். சபை மொத்தத்தையும் உட்கார சொல்லிட்டு பரிமாறுறதுக்கு மட்டும் 4 பேர் போதும். மொத்தமாக இலையை போட்டுட்டா ஒருத்தரும் தப்ப முடியாது. மொத்தமாக போடு, 4 பேர் தானே. 4 பேருக்கு சோறு இல்லாமல் போனாலும் பக்கத்தில் ஹோட்டல் இருக்கு. இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, மாம்சத்தை ஜெயித்து தான் ஆகணும். ஒவ்வொரு விஷயத்துல இந்த மாம்சம் ஜெயிச்சுட்டா, உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிச்சுட்டா பிசாசு பார்ப்பான், இவன்கிட்ட ஜெயிக்கவே முடியாதுன்னு அவன் தோற்று போயிடும். அப்போ ஜெயம் கொள்றவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க, 6ஆம் வசனத்தில், அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அண்டவுமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறவனுக்கு. எனக்கு இந்த ஜீவ தண்ணீர்னு படித்த உடனே பைபிளில் எங்கெல்லாம் இருக்கு வேகமாக எடுத்தேன். வெளிப்படுத்தலையே இந்த ஜீவ தண்ணீர், ஜீவ விருட்சம், ஜீவ நதி, இதெல்லாம் படித்தாலே ஒரு நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். பைபிளில் ஆண்டவர் வெளிப்படுத்தல புஸ்தகத்தில் பாருங்க, இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து சொல்லுவார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் சபைக்கு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 2:7, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்.
அப்போ ஜீவ விருட்சத்தின் கனின்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 22ஆம் அதிகாரத்தில் இருக்கு ஜீவ தண்ணீருக்கு. 22ஆம் அதிகாரம் 17 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவன் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அப்போ ஆண்டவர் ஜீவ தண்ணீர், ஜீவ நதின்னு சொல்றார் பாருங்க. ஜீவ விருட்சம் இருக்குது, ஜீவ நதி, ஜீவ விருட்சம், ஜீவ கிரீடம், இப்படி ஜீவ ஜீவ ஜீவன் சொல்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நித்தியமாய் கொடுக்கப்படுகிறது. நித்தியமாய் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னாரு, எப்பா என்கிட்ட வருகிறவனுக்கு நான் என்ன கொடுக்குறேன்? ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுக்குறேன். ஏசாயா 55:1 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஓ தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி பாலும் தேலும் கொள்ளுங்கள்ங்கிறாரு. இலவசமாக தரப்பா, உன் தாகம் இருந்தால் என் ரிசி வந்துருங்கிறார். இந்த தாகம்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, 2 வித தாகம் இருக்கு. ஒன்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற தாகம், இன்னொன்று வேத வசனத்தின் மேல் உள்ள தாகம். களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சையாயிருங்கள் சொல்றாரு. இப்போ நமக்கு ஆசை, தாகம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், வசனத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற தாகம் இருக்கு. ஸ்தோத்திரம். பிரசங்க நேரத்தில் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் நமக்குள்ள போய் நம்மகிட்ட பலனை உண்டு பண்ணணும்னா, பிரசங்கிக்கிற பிரசங்கியாரையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை ஆற்றல் தெரியுமா? கேட்குறவங்ககிட்ட இருக்கு. எப்படிப்பா சார் அப்படி கேட்கீங்களோ? இப்போ நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன், நீங்கள் கேட்குற விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விருப்பம் எங்களை இன்னும் என்ன செய்யும்? பேச வைக்கும். ஆர்வமாக வசனத்தை கேட்டிங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. நான் ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கத்தை எடுத்துக்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆரம்பிக்கும் போதே எப்போ முடிப்பாரா தெரியலையே, ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு உள்ள நினச்சிங்கன்னா இந்த வசனம் என்ன செய்யுது? தடைப்படும், போகாது. பைபிளில் நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறத கேட்டிருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். சில இடத்துக்குலாம் பிரசங்கத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிற வார்த்தை திரும்பி எனக்கு வரும், வசனமே போகாது. அப்படி இந்த கல்லில் எரிஞ்ச பந்து மாதிரி ரிட்டன் ஆகும். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்ன ஆண்டவரே ஏன் இப்படி இருக்கிறாங்க? அங்கே பிரசங்கம் பண்ணுறது கஷ்டம், 30 நிமிஷம் பிரசங்கம் போனாலே உயிர் போன மாதிரி இருக்கும். ஆனால் சில இடத்துல பிரசங்கம் பண்ணுறதுக்கு நேரம் பத்தாமல் இருக்கும், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா கேட்கிறவன் எப்படி இருக்கிறான்? தாகமாக இருப்பான். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். நான் ஒரு சபைக்கு கடந்த வாரத்தில் போயிருந்தேன். பிரசங்கம் எடுத்து நான் பிரசங்க பாயிண்ட்டுக்குள்ளேயே போகலை, 1.25 மணி நேரம் ஆயிருக்குது. நான் பிரசங்கமே தொடங்கலைங்க. இப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இங்கே கேட்குற ஜனம் எப்படி இருக்குது? ஆர்வமாக இருக்குது. வசனத்தை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். நம்ம சபை அப்படி மாறணும். வசனத்தின் மேலே உள்ள தாகம் பெருகிட்டு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு இலவசமாக தர்றேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ நம்ம 2 காரியத்தை படிச்சிருக்கிறோம். நம்ம போகிற இடத்துல ஆண்டவர் நமக்கு இலவசமாக தண்ணியை தர்றாரு, ஜீவவிருட்சத்தை தர்றாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஜெயங்கொள்றவனுக்கு இதெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு 4ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன், எனக்கு உள்ள ஒரு கேள்வி, புதிய வானம் புதிய பூமிக்கு போன பிறவும் அழுக வருமா? இங்கே தான் அழுது எப்போ பார்த்தாலும் நம்ம அழுகையாகவே இருக்கும். ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கிறது, தேவன் தாமே கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இவ்வளோலாம் அழுதுருக்கோம்ல, இந்த அழுகைக்கெல்லாம் பிரதிபலன் கொடுக்கிற நாட்கள். நான் இப்போ அழுது ஜெபம் பண்ணுறேன். நம்ம ஆத்துமாக்களுக்கு அழுகிறோம், குடும்பத்துக்காக அழுகிறோம், பிள்ளைகளுக்கு அழுகிறோம். அங்கே போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவாராம், நீ அழுத பற்றியா, அதுக்கான ரிசல்ட் பாரு, இதெல்லாம் உனக்கு நான் பதிலாக கொடுக்குறேன். அப்போ என் கண்ணீர் என்ன செய்யுது? அங்கே மாறுகிறது. மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்போ ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை படைக்கும் போது இப்போ இருக்கிறது ஒன்றுமே இருக்காது.
சரி, நமக்கு ஒரு பைபிளில் நம்ம ஒரு காரியத்தை படிச்சிருக்கோம். அங்கே போனால் பசியே இருக்காதுன்னு. பரலோகத்துக்கு போனால் என்ன இருக்காது? பசி இருக்காதுன்னு என்ன அர்த்தம்? சாப்பாடு இருக்காதுன்னு அர்த்தமா? இல்லை. பசியே இல்லைன்னு என்ன அர்த்தம்? திருப்தியாக சாப்பாடு, குறையே இல்லை பாஸ்டர். சோறில் ஆரம்பித்து பழம் வரைக்கும், பாயாசம் பழம் வரைக்கும் என்ன கிடைச்சிட்டு? சாப்பாடு கிடைச்சிட்டு. சிலர் சாப்பிட முடிச்சாங்க, பாஸ்டர் மூக்கு முட்டை பிடிச்சிட்டேன், இதுக்கு மேலே வழி இல்லை. அவன்கிட்ட போய் பசிக்கும் கேட்ட சொல்லுவான், வழி இல்லை, இடமே இல்லை, அவ்வளோதான் நிறைஞ்சிட்டு. பசி ஃபுல்லானவன்கிட்ட போய் ஒரு பாட்டில் மிரண்டா கொடுத்தா என்ன சொல்லுவான்? வாங்கிக்குவான். இப்போ குடிக்க முடியாது, பிறகு குடிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஸ்தலத்துக்கு நீ வந்துட்டேன்னா உனக்கு பசிங்கிறதே கிடையாது, திருப்தியாக வச்சுருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். இப்போது நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வரப்போம். 8ஆம் வசனத்துக்கு பிறகு வாங்க. 9ஆம் வசனம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன கருத்து இருக்கு. நம்ம எல்லாரும் இப்போ சேர்ந்து படிக்கிறோம். சரியா? 10ஆம் வசனத்துக்கு வாங்க. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தில் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தேன். 9ஆம் வசனத்தில் என்ன சொன்னா? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்தை எதை காட்டுறான்? தேவனுடைய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதை காண்பிக்கிறான். மணவாட்டியை காட்டுறேன்னு சொல்லிட்டு எதை காட்டுறான்? ஒரு பரிசுத்த நகரத்தை காட்டுறான். அப்போ பரிசுத்த நகரம் என்றால் எது? மணவாட்டினா இது. நான் கடந்த நாட்களில் பைபிள் காலேஜில் இதை டீச் பண்ணேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மனைவியாகிய மணவாட்டி சரிதானே? இப்போ நம்ம ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளை விட பார்க்க போகிறோம். உடனே மாப்பிள்ளையை பார்ப்போம். மாப்பிள்ளை நல்லா இருக்கார், சூப்பராக இருக்கார், படிச்சிருக்கிறாரு, வேலை செய்கிறார். அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்? பையனுக்கு வீடு இருக்கா? அந்த வீடு எப்படி இருக்குது? நம்ம பிள்ளை போனால் கிச்சனில் நின்று வேலை செய்வாளா? வீட்டில் தங்குறதுக்கு வசதி இருக்கா? வீடு பழைய வீடா புது வீடா? வீட்டை கட்டுனதுக்கு கடன் இருக்கா இல்லையா? இதெல்லாம் நம்ம மூளையில் உதிக்கும். இப்போ நம்ம ஆசை என்ன? பையன் ஓகே, பொண்ணு ஓகே. ஆனால் பொண்ணு வார போகிற வீடு தான். சிலவங்க சொல்லுவாங்க, பையன் என்னையா பையன் புள்ள எங்கே போய் வாழுவான், வீடே இல்லை, கொடுக்கல. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செய்யும்? வீடு இல்லைன்னா என்னையா, நீங்கள் ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே யார்கிட்ட? பொண்ணை வச்சுருக்கிறவன்ட்ட. இப்படிலாம் பேசுகிற ஆட்கள் இருக்காங்க. சிலவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு என்ன இப்போ கல்யாணம் முடிச்சு கொடுங்க, கல்யாணம் முடிச்ச போது அவங்க சம்பாத்தியம் பண்ணி இடம் வாங்கி வீடு கட்டுட்டுமே, இப்படிலாம் கதை பேசுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் நமக்காக ஒரு மணவாட்டியை ரெடி பண்ணிட்டார். இந்த மணவாட்டி என்னது அப்படின்னா யாரு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ போகிற ஒரு பெரிய நகரம். மணவாட்டின்னு இது நம்ம வாழ போகிற நம்ம சொந்த வீடு. அதனா மனைவியாகிய மணவாட்டி. நான் மனைவி, நான் வாழ போகிற வீடு மணவாட்டி. இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வர்ணிச்சிருக்காரு பாருங்களேன். அந்த அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதனுடைய 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. ரத்தின கல்லை போலவும் நம்ம வாழப்போகிற வீடு எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஓட்டு வீட்டில், நெருக்கடியான வீட்டில், கொசுக்கடி உள்ள வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் வாழப்போகிற வீடு எப்படி இருக்குமா? ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கொலியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தேன். அந்த வீட்டுக்கு எத்தனை வாசல் இருந்து பாருங்க. அதற்கு கிழக்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல்,
தெற்கே 3 வாசல், மேற்கே 3 வாசல். ஆக நம்ம வாழ போகிற வீட்டுக்கு எத்தனை வாசல்? 12 வாசல். நம்ம வீட்டில் இருக்க எத்தனை வாசல் வச்சுருக்கோம்? மேக்சிமம் 2 இருக்கும். ஒன்று இன்னு, இன்னொன்று அவுட்டு. உண்மையிலேயே ஒரு வீடு கட்டினா என்ன இருக்கணும்? நம்ம சபையில் அவுட் இல்லை, இன்னும் மட்டும்தான் இருக்குது. இது நெருக்கத்தின் பாதை இருக்கணும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பில்டிங் கட்டுறவங்க எல்லாம், ஒரு ஸ்கூல் கட்டுறியா, உள்ளே போகிற வழி எங்கே இருக்குது, வெளியே வழி காட்டு. ஹாஸ்பிட்டல் கட்டுறியா, உள்ளே போகிற வழி எங்கே, வெளியே வழி எங்கே காட்டு. ஸ்தோத்திரம். எந்த இடத்துக்கு போனாலும் 2 வாசலை கேட்டுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ போகிற வீட்டுக்கு எத்தனை வாசலாம்? 12 வாசல். எந்த தசைக்கு போனாலும் 3 வாசல் இருக்கு. இல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். நான் வாழ போகிற அந்த நகரத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அந்த 12 வாசல்களில் என்ன இருந்தாங்கன்னா, 12 தூதர்கள் இருந்தார்கள். கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்து, நம்ம பேர் அங்கே இருக்காது. அந்த வாசலுக்கு மேலே இஸ்ரவேலுடைய கோத்திரத்தாருடைய பேர் இருக்குது. சரி, அந்த நகரத்திற்கு 12 அஸ்திபாரக்கல், அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் பதிந்திருந்தன. மேலே இஸ்ரவேலுடைய நாமம், ஃபவுண்டேஷனில் 12 அப்போஸ்தலருடைய நாமம். சரி, இப்போ அந்த நகரம் எப்படி இருக்குங்க ஒரு அளவை கொடுத்துருக்கிறான். 16ஆம் வசனத்திலிருந்து அதுக்கு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்துக்கு வாங்க. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. காம்பவுண்ட் சுவர் எப்படி இருக்கும்? வச்சிரக்கல். நகரம் தெளிந்த பளிங்கு கொப்பான சுத்த பொண்ணாக இருந்தது. நம்ம இப்போ வாங்குற பொண்ணெல்லாம் கம்மியானது. நம்ம ஏசப்பா நமக்கு கொடுக்க போகிறது சுத்த பொன். நகரத்தின் மதில்கள் அஸ்திபாரங்கள் உள்ள சகலவித ரத்தனங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 12 அஸ்திபாரத்துக்கு 12 ரத்தின கற்கள். ஃபவுண்டேஷன் கல்லே எப்படி இருக்குது வாசிக்கலாமா? முதலாவது கல் வச்சிரக்கல், 2வது இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், ஸ்வர்ணரத்தினம், படிகப்பச்சை, புஷ்பராகம், வைடூரியம், சுனீரம், 12வது சுகந்தி. 12 கல்லை வச்சு ஆண்டவர் அந்த நகரத்தை கட்டியிருக்கிறார். இந்த 12 கல்லிலையும் 12 நாமங்கள் இருக்கிறது. மேலே பார்த்தா 12 கோத்திர பிதாக்களுடைய நாமங்கள் இருக்கிறது. சரி, அந்த அதிலே ஆலயத்தை நான் காணவில்லை. தேவன் நமக்கு உண்டாக்கி தரப்போகிற வீடு பெரிய நகரமாக இருக்குது. அந்த நகரத்தில் என்ன இல்லை? ஆலயம் கிடையாதான். அப்போ எப்படி ஆராதிக்கிறது பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர் தானே அதற்கு ஆலயம். அழகா இருக்குது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அப்படின்னா நம்ம வாழ போகிற அந்த பெரிய நகரத்துக்குள்ள மனைவியாகிய நாம் மணவாட்டியாக இருக்கிற அந்த நகரத்துக்குள்ள வாழும்போது நாம் ஆராதிக்கிற நபரே நமக்கு ஆலயமாக இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மணவாட்டி எப்படி இருக்கான்? ஸ்தோத்திரம். இந்த மணவாட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அதனுடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 2ஆம் வசனத்துக்கு வாங்க. 21:2. மணவாட்டி எப்படி பாருங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருந்தது. நம்ம போய் சேர போற நகரம் டெக்கரேஷனாலே ஆண்டவர் என்ன செய்வாராம்? அலங்கரித்து வச்சிருப்பார். பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். சரி, அதுக்கு லைட் யார் பாஸ்டர் போடுவா அப்படின்னு கேட்டால், அதுக்கு சொல்லுறார் 23ஆம் வசனத்தில், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஏசப்பா இருந்தா வெளிச்சமா தான் இருக்கும். ஆமேனா? தோத்திரம். நம்ம முகம் ஏன் வெளிச்சமா இருக்கு?
நம்ம முகம் வெளிச்சமாக இருக்கா இல்லையா? இல்லையோ? நம்ம முகம் வெளிச்சமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். நம்ம எங்கேயாவது போய் நின்று பாருங்களேன், நம்மளை பார்த்தாலே கேட்பாங்க, நீ கிறிஸ்தவனா? கையில் பைபிள் இருக்காது. நம்மளை முகத்தை பார்த்தோன்னே ஒரு கேள்வி வரும், நீ கிறிஸ்தவங்களா? ஏன்? நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இல்லை, உங்கள் முகத்தில் அது தெரியுது. அப்போ தான் நினச்சிக்கணும், எனக்குள்ளே இயேசு இருக்கிறதுனாலே அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கே போனாலும் மாட்டிக்கிடுவோம். நம்ம கிறிஸ்தவ மூஞ்சில் எழுதியிருக்கோம். நம்ம போய் கல்யாணம் போயிட்டு முடிஞ்ச உடனே அங்கே என்ன கொடுப்பாங்க? பிரியாணி முடித்த உடனே சொல்கிறா, பிரியாணி சாப்பிட்டு முடிச்சு என்ன தருவாங்க? பீடா தருவாங்க. நல்லா மடக்கி வச்சு பீடா கொடுப்பாங்க. நம்ம சோத்திர ஆண்டவரே பாஸ்டர், அது சாப்பிட்டா ஜீரணம் ஆயிரும்ல. ஆமாம், நம்ம எடுத்து வாயில் போட்டு சமைப்போம் பார்த்தீங்களா? அப்போ பார்த்து, ஏக்கா நீங்கள் கிறிஸ்தவங்க தானே? நமக்கு உள்ள விழுங்கவும் முடியாது, கக்கவும் முடியாது. அவன் கேட்ட ஒரே கேள்வி தான். அடுத்த கேள்வி என்ன கேட்பான்? நீ கிறிஸ்தவனானான்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டா, அப்போ நீங்கள் பீடெல்லாம் போடுவீங்களா? சொல்லி முடிஞ்சுதா? அப்போ நம்ம கிறிஸ்தவன் அப்படிங்கிறத பல இடத்துல நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நம்மளை நம்ம காத்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கத்தனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? பாஸ்டர், இதெல்லாம் கூட தப்பா பாஸ்டர். பீடா போடுறது தப்பா பாஸ்டர். வெத்தலை பாக்கு போடுறது தப்பா பாஸ்டர். எதுதான் தப்பு இல்லைன்னு சொல்லுதியே? எல்லாமே தப்பு தப்புன்னா என்னதான் செய்ய? நான் சொன்னேன், நீ என்ன வேணாலும் போட்டுக்கோ, ஒருத்தவனை கிறிஸ்தவன் கேட்டா நீ என்ன சொல்லுவேன்? உலகத்தை நம்மளை எப்படி பார்த்துருக்கான்? கிறிஸ்தவன் என்ன போட மாட்டான்? வெத்தலை பாக்கு போட மாட்டான், பீடா போட மாட்டான், பீடி குடிக்க மாட்டான், சிகரெட்டு குடிக்க மாட்டான், பாக்கு போட மாட்டான். இதெல்லாம் நம்ம போட்டா என்ன சொல்லுவான்? நீ எல்லாம் கிறிஸ்தவனா? அடுத்த கேள்வி மாறிடும். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்லுது? நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் உனக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நம்ம இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷத்தில் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்குள்ள இயேசுவை நான் வெளிப்படுத்துகிறேன், பிரதிபலிக்கிறதா வெளிச்சம். சரி, அந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து முடிச்சிடலாம். 25ஆம் வசனமா, அங்கே ராக்காலம் இராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கம் இருக்காது. நான் அப்படிதான் படிக்காத. ராக்காலம் இருக்காத என்ன அர்த்தம்? கிடையாது, தூக்கமே வராது. பாஸ்டர், கண்ணை வலிக்குமே, இன்னைக்கு ராத்திரி தூங்கலைன்னா நமக்கு என்ன செய்யுது? கண்ணு வலிக்குது. அங்கே சொல்றாரு, நீ ராத்திரி பகலாக தூங்காம தான் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரால் ராக்காலம் இராது, அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதில்லை, உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். எனக்கு இந்த வசனத்தில் ஒரு கேள்வி இருக்கு. உலகத்தாருடைய மகிமை எப்படி பரலோகத்துக்குள்ள வரும்? அது தேவனுடைய நகரம் அல்லவா? அதுக்குள்ளே எப்படி உலகத்தாருடைய மகிமை வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தாரின் மகிமை என்பது தேவன் உருவாக்குகிற புதிய வானம் புதிய பூமியினுடைய மகிமை. இப்போ வாழ்கிற உலகத்தாரின் மகிமை அங்கே வராது. இப்போ வாழ்கிறவன் எங்கே தான் போகிறான்? நரகத்தோடு போய் சேர்ந்துருவான். அந்த இடத்துக்கு வரப்போகிறது தேவ பிள்ளைகளுடைய பிரசன்னம் அங்கே நிரம்பி இருக்கும். இல்லையில சொல்லுங்க பார்ப்போம். அந்த புதிய வானம் புதிய பூமியில் தேவ பிள்ளைகளும் தேவ பிரசன்னமும் மட்டும்தான் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. கடைசி சொல்லி முடிக்கிற பாருங்க, தீட்டுள்ளதும் அருவருப்பதும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ரொம்ப முக்கியமான வசனம் அது. இங்கே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை கிடைக்குது, ஜீவ புஸ்தகம் அப்படிங்கிற வார்த்தை. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலையும் ஜீவ புஸ்தகம் மறுபடியும் வருது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுவார், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாய் காணப்படுகிறவன் மட்டும்தான் இங்கே வருவான். இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு வரும். நாளைக்கு நம்ம சபை மக்களுக்கு இதை திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பேர் எங்கே இருக்கணும்? நம்ம பேர் எங்கே இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். என் பேர் சபை ரெஜிஸ்டரில் இருக்குதான்னு யோசிக்க வேண்டாம். அது இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, என் பேர் எங்கே இருக்கணும்? இருக்கணும். அதற்காக நாமும்
நம்முடைய குடும்பமும் அதிக சிரத்தை எடுப்போம், அதிகமாக பாரப்படுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக்